நண்பா, எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் சேனல்லேருந்து எந்த வீடியோ வராமல் இருந்ததுக்காக ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறோம். இனிமேல் வாரம் வாரம் உங்களை தேடி ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 3 விஷயம். ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், 2வது ஷேர் பண்ணுங்கள், 3வது நம்ம ஏரியா பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வீடியோவே போடாமல் இருந்த எங்களை வீடியோ போடணும் தூண்ட வச்சதே இந்த ஒரு விஷயந்தான். சமூகத்தில் இப்படியும் ஒரு மனுஷங்க இருப்பாங்களான்றது இந்த ஒரு மனுஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். இவங்க மாதிரி ஒரு பர்சன் நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மதிக்கத்தக்க நபர் யாருன்னா சாகுல் அமீது சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். இவரை பற்றி இவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கனால இவர் கூட்டிகிட்டு வர பயணியாளர்களுக்கு இலவசமாக மரக்கன்று கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, பள்ளி குழந்தைகளுக்கும் மரக்கன்று கொடுத்துட்ருக்காரு. ஏழைப்பாளைகளுக்கு இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் அவர் ஒரு பொது சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நாள் முழுக்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆட்டோவில் வர பயனாளிகள் தாகம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணியும் வச்சிருக்காரு. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவரோட வீட்டுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். நானும் எங்கள் டீமும் வந்திருக்கு. ஓகே வாங்க, இப்போ அவர் வீட்டுக்கு போவோம். அண்ணா வாங்க. வணக்கம். வாங்க. நாங்கள் வந்துட்டு நம்ம ஏரியா பசங்க யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். சரி, சந்தோஷம். நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுக்கலாமா? வாங்க உள்ள. நம்ம ஏரியா பசங்க நல்ல உள்ளங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சமூகத்துல ஒரு நல்ல மனிதரோட அறிமுகம் இப்ப கிடைச்சிருக்கு. அவரை தான் இப்ப மீட் பண்ண வந்திருக்கோம். அவர் வீட்டுல தான் இப்ப நம்ம இருக்கோம். வணக்கம். உங்க பேரு? என்னோட பேர் சாகுல் அமீது. நீங்க பிறந்து வளர்ந்த விதம் அதை பத்தி கொஞ்சம். நான் சின்ன கடையில தான் பிறந்தேன். சின்ன கடையில வந்து ரொம்ப நாள் சின்ன கடையில தான் 10-12 வருஷமா இருந்தோம். அப்புறம் சமீபமா ஒரு 10 வருஷம் ஆச்சு ஹோம் சிட்டினருக்கு வந்து இங்கதான் இருக்கேன். இந்த ஊர்ல இருக்கேன். உங்களோட தொழில் அப்படிங்கிறது நான் எதுவும் திட்டமிட்டு எதுவும் படிக்கல. மதுரையில பாத்தீங்கன்னா படித்தேன். பிகாம்சி மதுரை ஒவ்வொரு காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி காலேஜ்ல 2 வருஷம் வந்து MBA பண்ணேன். அப்புறம் வெளிநாடோட ஒரு வேலை வாய்ப்பு என்னுடைய மாமா மூலமா வந்துச்சு. அவரை பார்த்து அவர் மூலமா எல்லாம் வெளிநாடு கிளம்பி அது கொஞ்சம் சம்பாதிச்சு திருப்பி வந்துட்டேன். எனக்கு வெளிநாடு போறது பிடிக்கல. இன்னொருத்தவங்க நாட்டை கை கட்டி அடுத்த நாட்டுல போய் வேலை பார்க்க எனக்கு பிடிக்காதனால திருப்பி ராமநாதபுரம் போய் வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் என்ன செய்யறது, என்ன வேலை பார்க்கன்னு தெரியல. தற்செயலா ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன் வாடகைக்கு. அப்புறம் பார்ட் டைம் ஒரு ஆட்டோக்கு வாடகை எடுத்து ஓட்டிக்கிட்டு வேற வேலை தெரிவிக்கிட்டே இருந்தேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இந்த வேலை பிடிச்சி போனாலும் பார்ட் டைமா பண்ண சொல்லி இதை நான் ஃபுல் டைமா எனக்கு நான் மாத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். பஸ் ஸ்டாண்ட்ல நான் பார்த்த ஒரு இது, நீங்க வந்துட்டு ஆட்டோல வந்து ஒரு நபரை இறக்கி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மரக்கன்று கொடுத்தீங்க. அது என்ன ரீசன்? அது மரக்கன்று முன்ன மாதிரி இப்ப பருவமழை பாத்தீங்கன்னா 2010 இருந்து சரியான பருவமழை நம்ம மாவட்டம் கிடையாது. அதனால மனிதனுக்கு தேவை உணவு, உடை, இருப்பிடம் அப்படிம்பாங்க. அந்த உணவு உழைச்சத்தை நீரும் சேர்ந்துருது. ஆனா மக்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் இல்லாதவங்களுக்கு தண்ணி பஞ்சம் ஆகி போச்சு. அதனால மரங்கள் இருந்தாக்க மலைகள் வருது. சின்ன வயசுல ஆசை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நீங்க விவசாயத்துக்கு பார்த்து தண்ணி இல்லாம விவசாயியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. விவசாயம் தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இதனால மலைகள் இல்லாதனால. அதனால மழை வரணும்னா மரங்கள் அவசியம். அதனால என்னோட வருமானத்துல டெய்லி ஒரு 100-200 சேர்த்து வச்சு அது மூலமா கொஞ்சம் மரக்கன்று வாங்கி வண்டியில வரவங்க எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ மழை காலம்ன்றனால இந்த தேர்தல் அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன். இதனால உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க? ஆரம்பத்துல கடுமை எதிர்ப்புகள் இருந்துச்சு. எதிர்ப்புகள் அப்படின்னா சும்மா கொஞ்சம் பேர் கேலி மக்களமா பார்த்தாங்க, விளையாட்டா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மக்களுக்கு அதிகமா பண்ண என்னுடைய ஒவ்வொரு ஃபேஸ்புக்ல நான் என்னோட அப்டேட்ஸ் நிறைய போட்டுட்டே இருந்தேன். அப்ப அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள், பொதுமக்கள் எந்த ஊர்னிகளா இருந்தாலும் எந்த கிராமங்களா இருந்தாலும் நான் இலவச மரக்கன்று தரேன், கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயா மரக்கன்று நானே வச்சு தரேன் சொல்லி நான் என்னுடைய ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருந்தேன். தனியா ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அதை பார்த்து நிறைய கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு போய் இலவசமாக நட்டு வச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டா நம்ம உத்தரவாசமாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறோமா, உத்தரவாசம் கோயில் இருக்கு, அது பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நம்ம கர்லாதி பக்கத்துல சின்ன ஏரோடின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துல மரக்கன்று கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கொடுக்க நிறைய பேர் பார்த்து என்கிட்ட கேட்கறாங்க. அதனால மரக்கன்று அதிகமா கொடுத்தோன்னா அவங்க மழை வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல நோக்கத்தோடு இலவசம் மரக்கன்று எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 3 வருஷமா கொடுத்துட்டு இருந்தேன். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு 500 மரக்கன்று கொடுப்போம் சொல்லி போன வருஷத்துக்கு போன 500 கொடுத்தேன்.
அதுக்கு அடுத்த வருஷம் 500 கொடுத்தேன். அப்புறம் நிறைய இடங்களை எக்ஸ்ட்ரா கேட்கும் போது என்னால இல்லைன்னு சொல்ல முடியல. அப்ப என்னுடைய இன்ஃபர்மேஷன் Facebookல வாட்ஸ்அப்ல நிறைய மக்களுக்கு போயிட்டே இருக்கு, செய்தித்தாள்லாம் போயிட்டு இருக்கும்போது நிறைய கேட்க சரி 500 கொடுத்தது ஒரு 5000 மாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு 5000 மரக்கன்று கொடுத்தேன். அப்பவும் நிறைய இடங்கள்ல மக்கள் வாண்டடா எனக்கு மரக்கன்று தேவை கேட்டே இருந்தாங்க. அதனால இப்ப இந்த வருஷம் மட்டும் ஒரு 15000 மரக்கன்று கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் ஆமா ஆமா. உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம், மனதார பாராட்டுறேன். என்ன பயன் மரக்கன்றுக்குள்ள என்ன பயன் அப்படி அசால் கேட்டீங்க? மரக்கன்று கொடுக்கலாம் எனக்கு பயன் கிடையாது, பொதுமக்கள் ஏகப்பட்ட பயன்கள் கிடைக்குது. இப்ப மரம் இருக்கு பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில இருந்து அது மூலமா குளோரோஃபில் மூலமாக அதுல உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் உயிர் வாழக்கூடிய ஆக்சிஜனை நம்ம கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆழமா இருந்துச்சுன்னா அது 100-200 பேர் நிழலுக்கு உட்காரலாம். நம்ம மரத்துல நிறைய நன்மை கிடைக்குது, எந்த பலன் எதிர்பார்க்கல. மரத்தின் மூலமா நமக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா காற்று கிடைக்கும். என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா காற்று வந்துட்டு மாசுபடுத்தே இருக்கு. இப்ப நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்பு அழுக்காயிடுச்சுன்னா சோப்பு இருக்கு, சோப்பு போட்டு சுத்தம் பண்ணிக்கிறோம். நம்ம சட்டை அழுக்காயிடுச்சுன்னா சர்ஃபெக்ஸ் ஏரியில் போட்டு கிளீன் பண்ணிக்கிறோம். நம்ம உயிர் வாழக்கூடிய சுவாசிக்கக்கூடிய காற்று அசுத்தமாயிடுச்சுன்னா அது என்ன செய்ய முடியும்? நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? எதுவுமே இல்லை. மரம் வளர்த்தாத அந்த மரம் வந்து குளோரோஃபில் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஊற்றி நம்ம தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி மரங்கள் வளர்க்கறது மட்டும்தான். இன்னைக்கு நம்ம காசுன்னா என்னென்ன வாங்கினா சொல்லுவாங்க, ஆனா டெல்லியில பாத்தீங்கன்னா கடுமையான பனிப்பொழிவு காரணமாக, மாசு கட்டுப்பாடு காரணமாக காசு சுத்தமான ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை நம்ம இருக்கு. இன்னைக்கு டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புனாங்களே, 3 நாள் ட்ரெயின் டெல்லியில கிளம்புனா சென்னைக்கு 3 நாள் வந்துடும். அதே மாதிரி டெல்லியில இருந்து ஒரு ஃபிளைட் கிளம்புனா 2 மணி நேரத்துல மதுரைக்கு வந்துடும், 2 மணி நேரத்துக்கு மதுரைக்கு வந்துடும். அதே மாதிரி செல்போன்ல டெல்லியில வந்து கால் பண்ணா அடுத்த செகண்ட் இங்க வந்துடும். ஆனா காற்று மாசுபட்டு போய் கிடையாது டெல்லியில. அதே காற்று இங்க வந்துட்டே இருந்துச்சுன்னா நமக்கு மாசுபடும், நம்ம ஊரும் ரொம்ப சேதப்படும். அப்ப நம்ம உயிர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம போயிடும். அதனால எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும், மரங்கள் வளரணும். மரம் வளர்க்கறது மூலம் மழை கிடைக்கும், மழை மூலமா எல்லா மக்கள் தண்ணி பிரச்சனையும் தீர்க்கப்படும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும், எல்லாத்துக்கும் பயன். அதனால நான் தண்ணி பற்றி செய்கிறேன். இது மூலமா நிறைய பேர் ஸ்டெப் எடுத்து அவங்களும் தன்னார்வ மரங்கள் வளர்க்கணும், அவங்களுடைய வீடுகள்ல மரங்கள் வளர்க்கணும், சமூக அக்கறையோட நிறைய பேர் இதே மாதிரி வரணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக பிறகு நம்ம எடுத்துக்கால இருக்கணுமே அப்படின்னு வச்சுன்னா ஒரு சிலர் கொடுத்த ஐடியால நான் இந்த ஒரு பண்ணிக்கிறேன் சார். மரக்கன்றுகள் தவிர்த்து வேற ஏதாவது பொது சேவை பண்ணிட்டு இருக்கீங்களா? பொது சேவை சொல்லக்கூடாது, என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு அக்கறை அப்படின்னு நினைக்கிறேன். பொது சேவைன்றத விட சமூக அக்கறை நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஆற்றுல ஒரு குடிக்கிற தண்ணி வச்சிருக்கேன். இப்ப வெயில் நாவரிச்சி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றுல போய்க்கிற போது உள்ள உள்ள தண்ணி கேட்பாங்க, தண்ணி குடிக்க தண்ணி இருக்கா அப்படி கேட்பாங்க. அப்ப எனக்கு தண்ணி பத்தாது சார் அப்படின்னு சொல்லி தர இல்லைன்னு சொல்ல முடியாது. தாவது தண்ணி கொடுக்கறது பெரிய நன்மை. அப்ப வரவங்க போறவங்களும் தண்ணி கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியல. இப்ப சின்ன புள்ள இருக்கு, அந்த புள்ள அழுதுச்சுன்னா, வீட்டுல போகும்போது ஆற்றுல போகும்போது அழுதுச்சுன்னா, நல்ல வசதியானவங்க இது பாப்பா இந்த கடையில போகும்போது ஒரு வாட்டர் கேன், ஒரு நல்ல ஒரு மினரல் வாட்டர் கேன் வாங்கி கொடுத்துருவாங்க. வசதியானவங்க. இதே ஏழ்மை குடும்பத்தை உள்ளவங்களா இருந்தா இந்த வெறும் வீட்டு போயிட சொல்லி சமாளிப்பாங்க. ரொம்ப அழுதுச்சுன்னா கடையில நிப்பாட்டி ஒரு வாட்டர் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அந்த வாட்டர் பாயிண்ட் 2 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறது குழந்தை குடிக்கிறதுனால ரொம்ப உடம்பு கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் யோசிச்சேன், நம்ம வண்டியில பொதுமக்களுக்கு தண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அதை குடிக்கிற தண்ணியில சுத்தமா மினரல் வாட்டர் வச்சு கொடுத்து ஒரு 4 வருஷம் கொடுத்துருக்கேன். வண்டியில வரவங்க குடிப்பாங்க, சவாரி போறவங்க குடிச்சிட்டு போவாங்க, வாட்டர்களை குடிச்சிட்டு போவாங்க, ரோட்டோரம் நிப்பாட்டோம்னா பள்ளி குழந்தைகள் குடிச்சிட்டு போவாங்க. அன்னைக்கு அரண்மனை நிப்பாட்டி காவல்துறை நண்பர்களா குடிச்சிட்டு போனாங்க. நமக்கு தாவத்து தண்ணி கொடுக்க மிகப்பெரிய நன்மை. என்ன சொல்ல வரீங்க? அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்டோல என்னென்ன சர்வீஸ் பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு இலவசமா போலாம், ஜிஹெச்சுக்கு மட்டும்தான். எதனால அரசு மருத்துவமனைக்கு மட்டும்னா காசு இல்லாதவங்க அரசு மருத்துவமனைக்கு போய் பார்ப்பாங்க. அதனால காசு இல்லாதவங்கனால அரசு மருத்துவமனை ஆட்டோல ஃப்ரீயா போயிடலாம். கண் தெரியாதவங்க, கால் ஊனமுற்றவங்க, ஆதரவற்ற முதியோர், மாற்றுத்திறனாளி ஆட்டோ இலவசம் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரத்த தானம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? அவர் ரத்த தானம் கொடுத்து அவங்க வீட்டுல இருந்து எந்த மருத்துவமனைக்கு போனாலும் மருத்துவமனை போயிட்டு அந்த மருத்துவமனையில திரும்பி வீட்டுக்கு வரைக்கும் என்னோட ஆட்டோ இலவசம் போய்க்கலாம், ரத்த தானம் கொடுக்குறவங்க. அது மட்டும் இல்லாம அந்த அன்னதானம் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம அப்பா அம்மாவோட பிறந்த நாள், நினைவு நாள், கல்யாண நாள், குழந்தை பிறந்த நாள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் அன்னதானம் பண்ணுவாங்க. இல்லாதவங்க போய் சாப்பாடு கொடுப்பாங்க, நிறைய ஹாஸ்டல்ல கொடுப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல அனாதை இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க என்னோட ஆட்டோல இலவசம். எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு அனாதை இல்லத்துல ஆதரவு முதியோர்ல ஒரு 100 பேர் இருக்காங்க வைங்களேன். ஒரு நல்ல சாப்பாடு அவங்க சந்தோஷமா சாப்பிடுற மாதிரி 100 பேருக்கு ஒரு சாப்பாடு 100 ரூபான்னா 100 பேருக்கு 10,000 செலவு பண்றாங்க. 10,000 செலவு பண்ணி அவங்க நன்மையை தேடும் போது அதுல நான் ஒரு 100 ரூபாயை பெட்ரோல் போட்டு அவங்களை கொண்டு போய் இறக்கி விட்டு அதுல நான் ஒரு சின்ன நன்மையை சம்பாதிக்க நம்ம என்னங்க குறைச்சு போறோம்? அவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு ஒரே ஒரு நம்ம வாழ்க்கையில அடுத்த ஜென்மமும் நம்ம கிடையாது. ஆனா இருக்கிற வாழ்க்கைய அடுத்த முழுதா நம்ம மாத்திக்கணும், பயனுள்ளதா மாத்திக்கணும். அன்னை தெரசா மாதிரி எல்லாத்தையும் நாள முடிஞ்ச நன்மையிலையும் சேவை செய்யணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான்.
எதை குழப்பம் வருது? நீங்க வாங்குறீங்க? மரக்கன்றுகள் ஆரம்பத்துல பக்கத்துல சுந்தரமோனன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு பசுமை தோட்டம் மாதிரி நம்ம அரசாங்கம் வச்சிருக்காங்க, இங்க வாங்கியிருந்தேன். அப்புறம் புதுக்கோட்டையில வந்துட்டு கல்லு குடியிருப்புன்னு இடம் இருக்கு, புதுவயல் பக்கத்துல. அங்க ஒரு மரக்கன்று வெறும் 5 ரூபா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் தகவல் கொடுத்தாரு. அதனால இங்க இருந்து போகும்போது ஒரு குட்டியான எடுத்துட்டு போயிடுவேன். அங்க ஒரு 3000 மரக்கன்றுகள் வாங்கி அப்படியே ஏத்திட்டு வந்துடுவேன். வந்து அங்க ஒரு மரக்கன்று வெறும் 5 ரூபா தான். இதே ஒரு குடிசை தொழில் மாதிரி, இப்ப சிவகாசியில பட்டாசு எப்படி இருக்கு குடிசை தொழில் மாதிரி, அங்க குடிசை தொழிலாவே மரக்கன்று எல்லா வீடுகளுமே வளர்த்துட்டு இருக்காங்க. பரிமளம் அப்படின்ற ஏரியா அந்த லொகேஷன் பேரு. அந்த இடம் போனா எல்லாமே மரக்கன்றுகள் வளர்க்க, அது மூலமா வியாபாரம் பண்ண, அது கொடுக்க, வருமானம் சம்பாதிக்க இந்த வேலை பார்த்துருக்காங்க. அதுல வாங்கிட்டு வந்து என் வீடுகளை மாடியில அப்படியே அடிக்கிடுவேன். அப்படியே சவாரி போகும்போது டெய்லி ஒரு 50 மரக்கன்று வண்டியில வச்சிருவேன். அப்படி சவாரி வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருப்பேன். வெறும் 5 ரூபாய்க்கு தரனால எனக்கு ரொம்ப பக்கா சீப் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு. எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோம், நல்ல விஷயத்துக்கு அவங்க செலவுக்கு தப்புலன்னு தோணுச்சு. அதனால இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறது எனக்கு வந்து ஒன்றும் கஷ்டமா தெரியல. மரக்கன்று இலவசமா கொடுக்கறதுனால வீட்டுல எதுவும் எதிர்ப்பு வந்து வீட்டுல நம்ம வருமானத்துல ஒரு பகுதி செலவுறதுனால வீட்டுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல தம்பி, நீ பண்ண நல்ல விஷயங்கள பண்ற, ஒரு நாள் என்ன செய்ய முடியுமோ நீ பண்ணிக்கன்னு சொல்லி என் வீடும் சரி நண்பர்களும் சரி பக்கத்துல எல்லாருமே ஒரு ஆதரவு தான் கொடுக்குறாங்க. இதுக்கு நல்ல விஷயத்துக்கு யாருமே எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நேரமா அபிஷியலாவே பேசிட்டு இருக்கோம். ஆமா, கொஞ்சம் ஃபேமிலியை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. ஃபேமிலியா என்னுடைய அப்பா எலக்ட்ரிஷியன் பேர் ஷேக் தாவூத், அம்மா வீட்டுல இருக்காங்க தௌலத் சார். எனக்கு ஒரு தங்கச்சி, நானும் 2 பேர் தான். தங்கச்சிக்கு நான் வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இல்லையா முடியல. அவங்க மாப்பிள்ளை பக்கத்து ஆரம்பில கடை வச்சிருக்காரு, அவங்களுக்கு 2 ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை ஒண்ணு. எனக்கு இப்ப வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு. நான் இப்ப திருமணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. முதல்ல ஒரு நல்ல ஒரு நம்ம ஊரை நல்ல பசுமையை படுத்திக்கிட்டு அப்புறம் மாதிரி ஒரு நல்ல எனக்கு ஈக்குவலா நல்ல சமூக அக்கறை உள்ள ஒரு பொண்ணா பார்த்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன். எங்களோட சார்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க சேனலுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல. சப்போர்ட் இப்ப என்னுடைய சேவைகளை நான் மக்களுக்கு இலவசமா பண்ற சேவைகளை நீங்க தான் மக்களுக்கு அந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்டுறீங்க. அதான் எனக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பா நான் பார்த்தேன். எப்பவுமே என்னோட சப்போர்ட் என்னோட உதவி எப்பவுமே இருக்கு உங்களுக்கு. வாங்க, செடியில் நிறைய இருக்கு, நம்ம போய் பார்ப்போம். கண்டிப்பா பாத்தீங்களா, எல்லா விதமான செடிகள் இருக்கு. மாதுளை மரம் இருக்கு, கொய்யா பழம் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, புங்க மரம், எல்லா செடியுமே இருக்கு. நமக்கு வேணுங்கிறத நம்ம எடுத்து கொண்டு கொடுத்துக்கலாம். இந்த இவ்வளவு செடி இருக்குல்ல, டெய்லி எப்படி பராமரிக்கிறேன்? பராமரிப்பு சிரமம் வந்து நம்ம ஓஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். அதை வச்சு டெய்லி காலை சாயங்காலம் மதியம் 3 வேளைக்கு இங்கே நல்லா தண்ணியை வாச சப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் மாதிரி எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துருவேன். அவ்வளோ. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? வாங்க, அந்த 2 செடி எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு கொடுப்போம். வாங்க, எடுப்போம். சரி, வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஏரியா பசங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க.